தக்காளியின் விலை அதிகரித்து வரும் நிலையில் நடுத்தர குடும்பங்களில் தக்காளி பயன்படுத்துவதை குறைக்கும் நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தக்காளி சட்னி, தக்காளி ரசம் இல்லாமல் வாடிக்கையாளர்களை எதிர்கொண்டு வருகின்றன ஹோட்டல்கள். எட்டாக்கணியாகி வரும் தக்காளி கிலோ 75 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் உணவகங்களில் தக்காளியை குறைத்து சமைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் தக்காளி இல்லாமல் இல்லத்தரசிகளும் தவித்து வருகின்றனர். நான் ஹோட்டல் வச்சுருக்கேங்க. ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ தக்காளி வாங்குவேன். இப்போ தக்காளி 1 கிலோ 100 ரூபாய்ட்டு வந்து போச்சுங்க. 100 ரூபான்றதுனால நான் இப்போ 2 கிலோ 2.5 கிலோ தான் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு. தக்காளி விலை குறைஞ்சா நல்லாயிருக்கும். ஒரு ஈடு 2 கிலோ 3 கிலோ தக்காளி வாங்கிட்டு வருவார். இப்போதைக்கு ஒரு அரை கிலோ தக்காளி வாங்குறாரு. அந்த அரை கிலோ தக்காளியும் ஒன்று போடுறதா இருக்குது. என்ன செய்யறது? ரசத்துக்கு போட்டாலும் ஒன்று தான், சாம்பாருக்கு போட்டாலும் ஒன்று தான். விலைவாசி அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். புளி உடம்புக்கு நல்லதில்லை. தக்காளி தான் எப்போவுமே நல்லது. தக்காளி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அப்படி எலுமிச்சம்பழம் எல்லாத்துக்கும் சேர்க்க முடியாது, தக்காளி தான் சேர்க்க முடியும். தக்காளி இவ்வளோ விலை விற்றா எப்படி நம்ம வாங்குறது? எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தக்காளி தான். கடந்த ஆண்டு தமிழகத்தில் தக்காளி விளைச்சல் அதிகரித்திருந்ததால் விலை குறைந்து தக்காளியை சாலையில் கொட்டிய நிலை இருந்தது. இதனால் பலர் தக்காளியை பயிர் செய்யவில்லை. அதே நேரங்களில் மழையின்மையால் விளைச்சல் குறைந்து வெளிமாநிலங்களில் இருந்து வரக்கூடிய தக்காளியும் வரவில்லை. இதனால் விலை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 150 ரூபா அதிகம். காரணம் என்னென்னா அங்கே சரக்கு வர்ற இடத்துலேருந்து சரக்கு சரியாக வரல. டெய்லி 3 பேருக்கு 500 பாக்ஸ் வரும். ஆனால் இன்றைக்கி மொத்தத்துக்கே 500 பாக்ஸ் தான் டோட்டலாக கடலூருக்கு வருது. இன்றைக்கி தக்காளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 990 ரூபா பாக்ஸு. ஆனால் 73 ரூபா நாங்கள் சில்லறையில் போடுறோம். இது தக்காளி பாக்ஸோடைய அப்படியே கரெக்டாக ரேட்டு தானே தவிர லாபம் எதுவும் கிடையாது. அப்படியே அசலுக்கு தான் போடுறோம். ஏன்னா அதே மக்கள் ரொம்ப இதே விலை அதிகம்ன்றாங்க. வெளியூர்லேருந்து வர்ற மக்கள்லாம் இங்கே விலை கம்மியாக இருக்குன்னு வச்சு வராங்க. ஆனால் இங்கேயும் கிலோ 100 ரூபா எல்லாம் அதிகமாக இருக்குது. இதனால் வியாபாரமும் ரொம்ப பாதிக்குது, எங்களுக்கும் பாதிக்குது. வியாபாரம் இல்லாமல் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டில் ஓரளவு வந்துச்சுன்னா ஓரளவு விலை நார்மலாக இருக்கும். வருது ஒரே லைனுங்கிறதுனால எல்லா வியாபாரியும் அங்கே போகிறதுனால ஃபுல்லாக ரேஸ் ஆகிடுச்சு. விலைவாசி ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் அப்படி இன்க்ரீஸ் ஆகி போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 ரூபா ரேஞ்சுக்கு போயிடுச்சு தக்காளி. விலை அதிகம் என்பதால் வாடிக்கையாளர்கள் தக்காளி வாங்க முடியாமல் தவிக்கிறார்கள் என்று கூறும் வியாபாரிகள் அடுத்த சில வாரங்களில் தக்காளி வரத்து அதிகரித்தால் விலை குறைய வாய்ப்புள்ளது என்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.